அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்வது எல்லாமே உண்மைதான், கதை அல்ல, நிஜம்தான். இப்போ ஒரு சீமானை பற்றி பேசும்போது நம்ம ஒரு கதை மாதிரி ஒரு உண்மையை சொல்லி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒரு நண்பருக்கும் நண்பருடைய மனைவிக்கும் இன்னொரு பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சண்டை வந்துட்டு, சண்டை கடுமையான சண்டை, வாய் தகராறு, பேச்சு அதிகமாக பேசிக்கிட்டு போகிறாங்க. 2 பேரும் அதிகமாக பேசிட்டு போகிறாங்க. அப்போ அந்த இன்னொரு வீட்டு பெண்மணியோட வீட்டுக்காரர் வந்துட்டார். வந்தவர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, பட்டார்னு நம்ம பொம்பளையால் ரொம்பலாம் பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு போய் பலார்னு 2 இழுத்துட்டார், அடிச்சிட்டார். அது வன்முறை தான், அது நன்முறை அல்ல, அது வன்முறை தான். அடிச்சிட்டார். சாயங்காலம் என் வீட்டுக்காரர் வருவார், உனக்கு நடக்கதே பாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு வீட்டுக்கு போய் இருந்துக்கிட்டு. ஏன்னா 2 அடியிலேயே எல்லாமே இது அத்துரும் இல்லை, அதாவது பொறி கிளங்கிடும் இல்லை, அந்த மாதிரி பொறி கிளங்கிட்டு அவங்க அந்த மாதிரி வாய் பேசுனாங்க. அது பேசுனதுக்கு அவர் வீட்டாலும் தான் பேசியிருந்தது. ஆனால் அவர் வீட்டால் அவர் மாறி வீட்டுக்குள்ளே தள்ளி கொண்டு வச்சுக்கிட்டு நீ என்னடா பேசினு அது அடித்தார். அதுவும் அறிவை அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன். மாறி சாயங்காலம் வந்தார் அந்த அம்மாவுடைய அடிபட்ட அம்மாவுடைய வீட்டுக்காரர். வந்துவிட்டு அந்த அம்மா வத்தி வச்சுட்டு அந்தோடனே வீட்டில் பேரை சொல்லி கூப்பிட்டு வெளியே வா வாப்பா. வந்தார். என் பொம்பளையால் நீ எதுக்குப்பா அடித்த, நீ எதுக்கு அடித்த சொல்லு. ரொம்ப பேசினா என்னப்பா 2 அடி கோவத்தில் அடிச்சிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கப்பா. அட கிறுக்கு பையிலே அவள் பேசினா, அதுக்கு போய் நீ அடிக்கலாமா? உன் பொம்பளையால் தாறுமாறாக பேசினான், நீனும் அதே மாதிரி அவளை பேசிக்கிட வேண்டியதானே. அவள் எத்தனை பேர் கூட போனாலும் நீ பேசு, உனக்கு தெரியாதா? பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, பேச வேண்டியது தானே. இதெல்லாம் ஏன் பேசாமட்டக்க? இதெல்லாம் பேசாம ஏன் போட்டு அடிக்கிறது? அது வன்முறை இல்லையா? அதை செய்யலாமா? இப்போ எப்போ என்ன சொல்லுது, நீ சொல்லுறதே எனக்கு புரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியாப்பா அப்படின்னு அவன் கேட்க. இதுக்கு போய் மனுஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவானா? ஏன் பொம்பளே பேசுனா உண்மை, நீனும் பேச வேண்டியதானே. இப்போ நான் ஒன்று வயதுன்னு வச்சுக்க, நீனும் பதிலுக்கு வயதுக்கு போ. என் அம்மாவை வை, என் பொம்பளையை வை, என் தங்கையை வை, அக்காவை வை, என் பாட்டியை வை. ஏன் செத்தவங்களை எல்லாத்தையும் தோண்டி எடுத்து வந்து நீ பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருறேன், இன்னும் யார் வேண்டாங்கா அப்படின்னு அந்த நபர் சொல்லுதான். ஒன்றுமே புரியலை. பக்கத்தில் இருந்த ஆட்கள்லாம் அந்த ஆள் என்னன்னு இப்படி கையை வச்சுக்கிட்டு சண்டை மூளை நினச்சா இங்கே சமாதானம் வேறு மாதிரிலாம் நடக்குன்னு இப்படி கையை வச்சுக்கிட்டு வீட்டை நோக்கி நடைய கட்டினாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் சீமாங்கிட்ட யார் ஒரு வராது, எதை நோக்கியாது தர்க்கம் பண்ணிட முடியும், இல்லை தர்க்கம் பண்ணிட முடியும்னு. எங்கள் அண்ணனை வயதாங்கன்னு வைங்கால, வயதுக்கிட்டே போங்க, எவ்வளோ வேணாலும் வைங்க. அதாவது அவர் வயதாருன்னு வச்சுக்கிடுங்க, அவரோ இல்லை அவர் கட்சியை சார்ந்தவர்களோ யாராவதோ கடுமையான முறையில் திட்டுனாங்கன்னா அவங்க மேலே கேஸ் எதுவும் போடக்கூடாது. ஆமாம், நீங்களும் பதிலுக்கு திட்டுங்க. அப்படி தான் எங்கள் அண்ணன் சொல்லுவார். நான் உங்கள் அம்மாவை திட்டேன்னா நீ எங்கள் அம்மாவை திட்டு அப்படின்னு அன்னை பல மேடைகளில் முழங்கியிருக்காரு. தற்பூர் தம்பிகளுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த வார்த்தைக்காகவே என்ன அடின்னு அடிக்காங்க. ஏன்ப்பா வீடியோலாம் முடக்குதிய? இப்போ தானப்பா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வீடியோவை முடக்குதிய. உங்களுக்கு என் மேலே என்ன கோபம் சொல்லுங்கள். உண்மையை உறக்க சொல்வது என் வேலை. எனக்கு அண்ணன் மேலே தனிப்பட்ட கோபமா? அண்ணன் கூட இந்த வாய்க்கா வரப்பு, இந்த புலித்தாவா அப்படிங்கிற மாதிரி அதில் நான் கரையில் நிற்க போனேன், ஏன் பண்ணேன் அண்ணா ஏன் பண்ண அப்படின்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒரு கலப்பை ஏறி விழுதுட்டாரு அப்படின்னு அண்ணன் மீது நான் கோவப்பட்டுக்கிட்டு அப்படியாப்பா இருந்துக்கிட்டு இருக்கோம்? அப்படிலாம் இல்லை. அரசியலுக்கு லாயக்கற்ற பேச்சுக்களை பேசிக்கொண்டு சின்ன பையன்களிடம் சில்லறை சிதற விட்டு, அதாவது வார்த்தைகளை சிதற விட்டு கைத்தட்டல் வாங்கிவிட்டு நாம் ஏதோ சாதிச்சிட்டோம் அப்படின்னு அண்ணன் சுற்றி திரிகிறார். அது வருந்தத்தக்கது. மாற்றத்துக்கான விதையை நடுவுபவர் நேர்மையான முறையில், ஒழுக்கமான முறையில், பண்பாளராக அரசியல் நகர்வுகளை நகர்த்த வேண்டும், அதுபடியும் மேடைகளில் பேச வேண்டும் என்றுதான் நான் பல முனைகளிலும்
அண்ணன் மீது தாக்குதல்களை தொடுக்கிறேன். மற்றபடி அண்ணனுக்கு எனக்கு என்ன தாவா இருக்குங்க? ஒரு தாவா கிடையாது. நான் முதல்ல சொன்னோம்ல, உண்மை நிகழ்வு, அது கதை இல்லை, நிஜம். அதுபடி தானே அண்ணன் பேசுறாரு. இப்போ கூப்பிடுதா என் கூட தர்க்கம் பண்ணவா? அண்ணனை பேசுறான் பாரு, நேருக்கு நேருக்கு நான் தர்க்கம் ஜெயிப்பானடா. இந்தியாவில் ஒருத்தனை காட்டணும். எது குறித்து ஊழல் குறித்து, லஞ்சம் குறித்து, ஆட்சி குறித்து, நிர்வாகம் குறித்து, மருத்துவம் குறித்து, கல்வி குறித்து, பொருளாதாரம் குறித்து, வேளாண் குறித்து, இலக்கியம் ஒன்று பேசுறான். அண்ணனை எவன் ஒருவனாலும் அரசியல் பற்றியா, மருத்துவம் பற்றியா, அது பற்றியா, இது பற்றியா, எது பற்றியும் அண்ணன்கிட்ட தர்க்கத்துக்கு எவனாலையும் போக முடியாதான். அந்த அளவில் அண்ணன் பெரிய பெரிய பிடிங்கியா, அப்பா டக்கரா? நான் ரொம்ப சாதாரணமான ஆள். நான் ஒரு விவசாயி. அண்ணன் என் கூட தர்க்கம் வச்சுக்கிடுவாரா? விவசாயத்தை பற்றி வச்சுக்கிடுவோம். எந்த பயிர் எந்த நேரத்தில் வைக்கலாம், எந்த மரத்தை அடிக்கலாம், இல்லை இயற்கை விவசாயம் தான் நம்மாழ்வார் சொல்லிட்டார் அப்படின்னாருன்னா அந்த இயற்கை விவசாயம் எவ்வளோ நாள் ஆகும், அது எவ்வளோ சாகுபடி தரும் அப்படிங்கிறதெல்லாம் அண்ணன் நம்மாழ்வாரை பற்றி நன்கு அறிந்திருப்பார்ல. அதை பற்றி நம்ம பேசுவோமா? இயற்கை விவசாயத்துக்கு திரும்பியதனாலேயே இலங்கை என்னாச்சு திவலானது தெரியுமா? இயற்கை விவசாயத்துக்கு திரும்பியதனாலே அவர்களுடைய வேளாண் தொழிலுடைய முக்கிய உற்பத்தியே தேயிலை தான். அவர்களுடைய மிகப்பெரிய பொருளாதார மண்டலமே தேயிலையில் இருந்து தான் உருவாகுது இலங்கையில். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு யூரியா போடாத, வெளிநாட்டில் இருந்து யூரியாவெல்லாம் நம்ம வாங்கி தொலைக்க வேண்டியது, காசு கொடுத்துலாதே வாங்க வேண்டியிருக்கு. நாம் இயற்கை விவசாயத்துக்கு திரும்பிடுவோம், நம்மளால முடியாதா என்ன அப்படின்னா? திரும்பதுக்கான கட்டமைப்பாக உருவாக்கணும் இல்லை, உருவாக்கி வச்சுக்கிட்டு இயற்கை விவசாயத்துக்கு திரும்பியிருந்தான்னா வீட்டுக்கு 4 மாடை கொடுக்கணும். 4 மாடை கொடுக்கணும்ல. எப்படின்னா சீமானே தர்க்கத்துக்கு வாரியான்னு கேட்டிருக்கேன்னா எனக்கு அடிப்படை அறிவு இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சில விஷயங்கள் இந்த இடத்துல பகிர வேண்டியிருக்கு. தம்பிகள் உடனே அப்படிங்கக்கூடாது. நம்ம அந்த அளவு வீரத்தை தீரமாக காட்டுவதற்கு முனையாதீர்கள். கமெண்ட் போடுங்கப்பா, லைக் பண்ணுங்கப்பா. நான் பேசுறதை சரியாக தான் பேசலாம் அப்படின்னு லைக் பண்ணுங்க. அதில்னா ஒரு தோழர் சொல்லியிருக்காரு, எப்பா நீ வேற ஆளை வச்சு பேசு, நீ பேசுறது கொஞ்சம் ஈர்ப்பா இல்லை, அதில்னா மேட்ரு புரிய மாட்டேங்க அப்படிங்காரு. என் பக்கத்தில் மின் விசிறி ஓடிக்கிட்டு இருக்கு, அது சத்தம் உள்ள வரத்தான் செய்யும். இப்போ நான் என்ன ஏசி ரூம்பில் இருந்துக்கிட்டா போட்டுக்கிட்டு இருக்கேன்? எனக்கு அந்த அளவில் வசதி வாய்ப்பு இருக்கா? நான் காலை முழுமைக்கும் வளர்ந்துரை வெட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாம், ரோசாப்பு கன்று கொஞ்சம் காடு போடணும், அதுக்கு உழவு உழுது போட்டிருக்கேன். அதுக்கு சுத்த கால் வெட்டி இது பண்ணிவிட்டு ஒரு புளி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், இன்னைக்கு வேலை முடிஞ்சிருக்கு. கேட்டியா? இன்றைக்கி 2-3 நாளாக வேலை நிமித்தமாக வீடியோ போடலை. இன்னும் எப்படியாவது இன்றைக்கி வீடியோ போடணும் அப்படின்னு அக்கறையாக உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு வச்சுக்கேன். என்னுடைய குரலில் தடுமாற்றம் இருக்கலாம், ஆனால் நான் அதுக்காக தொடர்ந்து படிக்கிறேன், எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கேன். சும்மா ஒன்றும் நான் இருந்துக்கிட்டு பேசலை. ஆனால் ஏசி ரூமுக்குள்ளே இல்லை. ஏசி ரூமுக்குள்ளே இருந்தால் இந்த மின் விசிறி ஓடண்டாம். மின் விசிறி ஓடாமல் இருந்தால் பிற சத்தம் வராது. ஆமாம், என் வீடு வேறு திருவடி வீடு. அங்கோடி பிள்ளைய கிரவுண்ட் மாதிரி கிடக்கு. சின்ன பையன் கபடி விளையாடுவான், அவன் விளையாண்டு பெரிய சத்தம் போட்டால் இங்கே வர கேட்கும். நான் என்ன செய்ய முடியும்? என் கதவை இப்போ சம்முன்னு இருக்குன்னு வச்சியா, கதவை ஊருனாலே இது தானாக திறந்துக்கிடும். அந்த லட்சணத்தில் தான்ப்பா நான் இருக்கேன். என்னுடைய நிலைமையே சொல்லுது. அதுக்காக யார்கிட்டையும் வியாசகம் கேட்கும் நிலையிலெல்லாம் நான் பேசலை. அதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை, அது என் ரத்தத்திலே இல்லை அப்படி வச்சுக்கேன். அதை ஏன் போட்டு பேசுது? இப்போ நம்ம அண்ணன் பேசுறாருல, தர்க்கத்துக்கு வாரியா, யாராக இருக்கியா? அதாவது ஒரு பொருட்டாக கூட, ஒரு கூந்தலாக கூட எவனுமே யாருமே எந்த தலைவருமே நினைக்கதா இல்லை. அப்படி இருக்கும்போது சீமாங்கூடலாம் தர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. 128 கிரிமினல் வழக்கு வச்சிருக்கிற அவங்க கூட எதுக்கு தர்க்கத்துக்கு வர போகிறாங்க? நீ தருதலை தற்கூரி அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் நீ ஈழப்பணங்களின் மீது நின்று கூவி காசு பிடுங்கிக்கிட்டு இருக்க? உன் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக நீ எந்த படம் ஓடி எப்போ படம் சம்பாதிச்சு? இப்போ தான் போய் நயன்தாராவுக்கு
அப்பாவா நடிக்கிறதுக்கு தாடி வளர்த்துக்கிட்டு கிடக்க. இலங்கை பொருளாதாரம் எப்படி வீழ்ந்து மடிந்து போனது அப்படிங்கிறத நம்ம பேசணும்ல. அப்போ அதே மாதிரி நம்மாழ்வார் இது இதெல்லாம் பேசுவோமா? இல்லை, நம்ம விவசாயம் வந்துட்டு அதெல்லாம் பேசணும்ல. நான் விவசாயிங்க முறையில் கூப்பிட்ருக்கேன், அண்ணன் தர்க்கத்துக்கு வராரா அப்படின்ட்டு பேசு. நீ வந்து தர்க்கத்துக்கு வரும்போது 100 பேரை கூட்டிக்கிட்டு போவ. உன்னுடைய கருத்தை சொல்ல போகணும், பேனாச்சலை வைக்கக்கூடாதா அப்படின்னு கருத்து கேட்டாங்கன்னு வச்சுக்க, 60,000 ரூபாய் கருத்து கேட்டால் நீ ஒரு 100 பேரை அடியாள் மாதிரி கூட்டிக்கிட்டு போவ. அவன் ஓன்ட்டு எவன் ஒருத்தையும் ஆதரவாக கருத்துக்கினாலும் அவனுக்கு எதிராக உடனே தமிழ் தேசியம் ஓங்கோல் ஒழிக. ஆமாம், நீ தான் சொல்லுவ சீமா, என் என் தாய்மொழி தமிழ் வாழ்கன்னு சொல்லணும், செத்து மடிய விட்டுறக்கூடாது, பிற மொழியை நான் ஏன் ஒழிகன்னு சொல்லணும் அப்படின்ட்டு எங்க மொழிப்போர் தியாகிகள் உயிர் ஈகையர் தினத்தன்னைக்கு போய் பேசுத. முட்டாள்தனமாக தான் பேசுத, அது எல்லாருக்கும் தெரியுது. முட்டாள்தனம், அறிவிலித்தனம் எல்லாமே உன்னிடம்தான் குடிகொண்டு இருக்கிறது என்பதை உலகம் நன்கு அறிகிறது. கேட்டியா? எதுக்காக போகிறான்னா, நம்ம மீது திணிக்கும் போது ஒழிக, என்னை ஒருவன் அடித்தான்னா நீ ஒழிக அப்படின்னு தானே பேசுவோம். நாயை கல்ல அடித்தா கொலைக்கிட்டு போதா இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் நெருக்குதல் ஏற்படுத்தும் போது எல்லை மீறும் இல்லை, நீ அதற்கு ஆதரவு. ஏன்னா நீ தான் நாக்பூர் தற்கூரியாச்சே. நாக்பூர் தற்கூரிங்கும் போது அதற்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து தானே நீ பேசணும். நான் இந்திய ஏன் ஒழிகன்னு சொல்லணும், இன்னொரு தாயை என் தாய் வாழ்குன்னு சொல்லிட்டு போகிறேன், என் தாய் வாழ்குன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுதவன் ஏன் அடுத்தவங்களை ரொம்ப இழிவாக பேசிக்கிட்டு இருக்க? சொல்லு பார்ப்போம். அடுத்தவங்களை இழிவாக பேசி தானே நீ எல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்க. அடுத்தவனை இழிவாக பேசுவதில் தானே ஆட்டையை போடுறது. எனக்கு எதிராக யார் பேசுறது? எல்லாரையும் அப்போ இழிவாக பேசுதா இல்லையா? என்னோட தர்க்கம் செய்வதற்கு யாரால் முடியும்? மருத்துவத்தை, கல்வி, வேலைவாய்ப்பு எது அப்படின்ட்டு நீ பாட்டுக்கு நீட்டுத பேசுதில்ல. அப்போ அந்த இழிவான கருத்துக்களை பேசுகிற நீ, அதாவது உன்னோட தர்க்கம் செய்வதற்கு யாரும் இல்லைன்னு மற்றவங்களை மட்டும் தட்டுத. ஏன் நீ தான் அறிவாளியா? கரும் துகள் கண்டுபிடித்தவர் எந்த நிலையில இருந்தாரு? அவர் கண்டுபிடிக்கும் போது இல்லை, அவர் கண்டுபிடிக்கும் போது அவர் என்ன நிலையில் இருந்தார்? அவரால் செயல்படக்கூடிய அளவில் இருந்தாரா? பேசக்கூடிய அளவில் இருந்தாரா? அந்த மனிதர் எப்படி கருந்துளை இருக்கிறது என்று கண்டுபிடித்தார். கடவுளே இல்லை என்று நிறுவியவர் அவர்தான். யார் அவரு? சிமாண்டு தான் கேட்கணும். ஏன்னா தர்க்கத்துக்கு எல்லாரையும் அழைப்பது அவர் தானே. கடவுளே இல்லை, நான் எல்லா இடத்திலும் ஆய்வு செய்து பார்த்து விட்டேன், கடவுளே இல்லை என்று ஆணித்தரமாக பேசியவர், நிரூபித்தவர் அவர் தான். இப்போ மேலை நாடுகள்லாம் இப்போ நம்ம நாட்டில் ராமன் அவதரித்தார், ராம ஜென்ம பூமி அப்படிங்காங்க. என்னது தசாவதாரம், 10 அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணருங்காங்க. ஏன் அப்போ மற்ற மேலை நாடுகள்லாம் அந்த அவதாரங்களே எடுக்கலையா? சங்கிகளுக்கு தான் நாம் பேசுறது, சங்கிகளுக்கு தான். சீமான் வரிசை சங்கியாக இருப்பதனால தான் பேச வேண்டியிருக்கு. அப்படி அவதாரம் மேலை நாடுகளில் எடுத்தாங்களா? ரஷ்யாவில் போய் அப்படி ஒரு அவதாரம் எடுத்தாரா? ராமன் எடுத்தாரா? இல்லை வேற யாராவது அவதாரங்கள் எடுத்தாங்களா? என்ன வேற எந்த சாமியாவது அவதாரம் எடுத்ததா? கிருஷ்ணருக்கு 10 அவதாரம் இருக்குல்ல. 10 அவதாரத்தில் இந்தியாவில் மட்டும்தான் இந்த அவதாரங்கள் நடந்தது. அப்போ இந்தியா மட்டும்தான் இறை நம்பிக்கை உள்ள நாடா? மற்ற நாடுகள்? அப்போ இறை நம்பிக்கை உள்ள நாடுன்னா எல்லா வளமும் இருக்கணும். எங்க எவனும் நோய் இல்லாமல் இருக்கணும். நோயிலையும் இருக்கக்கூடாது, பாயிலையும் கிடக்கக்கூடாது. ஆனால் பாயே இல்லாமல் கிடக்கக்கூடிய நிலைமையில வறுமையில கிடக்கான, அதை யார் கொடுத்தா? எந்த கடவுள் கொடுத்தான்? எல்லாருமே இங்கே தான் அவதாரம் எடுத்திருக்கான். அப்போ அவன் நல்லதை போதிச்சிருப்பான்ல, அவன் நல்லதை போதிக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் சொல்லி காட்டியிருப்பான்ல இல்லையா?
சனாதனத்தை தான் போதிச்சாங்களா? அந்த வர்ணம் 4 வர்ணம் அந்த வர்ணத்தை தான் போதிச்சாங்களா? ஜாதியை பிரிச்சாங்க. அதைத்தான் நீ பிடிச்சிக்கிட்டு விட்ட மாட்டேங்கிய. அகமுடையார் மன்றாடியார் தேவர் நாட்டார் ஆமா அப்படின்ட்டு இங்கே சில இவருக்கு இந்த முனையத்துக்கு எங்கள் தேவர் பேரை வையி, அந்த முனையத்துக்கு அகமுடையார் பேரை வையி, மரமலை அடிகள் பேரை ஏன் வைக்காம விட்ட? காளியம்மக்கா நான் நாகப்பட்டினத்துக்காரி, அவர் ஓரம் தள்ளிட்டிய. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அந்த ஊரில் சிறந்தவர்கள் பேரை வைக்கி அப்படின்னு உதிக்கிறது யாரு? நம்ம சீமானன் தான். என்னண்ணே வருத்தமா இருக்கா அப்படி? ஏன்னா நீ பேசுகின்ற விடயங்களை வைத்து தான் நாம உன் கூட தர்க்கம் பண்ணலாமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. தர்க்கத்துக்கு பண்ணதுக்கு தகுதியான நபராகவே நீ இல்லைங்கும் போது, ஆனால் நான் ரொம்ப சாதாரணமான ஆளுங்கிறதுனால பண்ணலாமோ அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. பார்த்துக்க ஐயப்பாடு எவ்வளோ எழுது பத்தியா? ஒன்று நினைச்சா அவளை ஐயப்பாடுகள்லாம் எழுதுக்கிட்டு இருக்குனே. ஏன்னா இப்போ நீ அறிவுள்ள கட்சி தலைவன் அப்படின்னு வச்சுக்கேன். அறிவுள்ள கட்சி தலைவன் வச்சுக்கிடும். அதுதான் நீ அப்படின்னு நான் சொல்லலை. அறிவுள்ள கட்சி தலைவன் வச்சுக்கிடுவோமே. நீ அப்படிப்பட்ட நீ இப்போ என்ன சொல்ற? நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அது 11 பேரும் தமிழராக இருப்பான். அப்படிங்க 11 பேரும் தமிழன். அந்த சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிற அணி மற்ற 11 அணிகள்லாம் இருக்குல்ல, அந்த அணிகளும் அந்தந்த மாநிலத்தினுடைய அணிகள் அல்ல. அது உனக்கு தெரியுமா? இல்லை தர்க்கத்துக்கு எதை பற்றி வேண்டுமானாலும் தர்க்கம் பண்ணிடுவோம் அப்படிங்கல்ல, அது தெரியுமா? ஒரு தம்பி 387 பந்தில் 1019 ரன் அடித்து சாதனை பண்ணான் நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு தம்பி. அந்த தம்பிக்கு இதுவரை கிரிக்கெட்டில் எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படலை. தெரியுமா தெரியாதா? இல்லை தெரியுமா தெரியாதான்னு அந்த தம்பிக்கு இதுவரை கிரிக்கெட்டில் எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படலை. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் மகன் அப்படிங்கிற முறையிலே அவருடைய மகனுக்கு கிரிக்கெட்டில் அந்த பையன் 15 வயசுலே அந்த சாதனை பண்ணிட்டான். 15 வயசுக்கு முன்னாடியே அந்த பையன் அந்த சாதனை பண்ணிட்டான். ஆனால் எந்த சாதனையும் பண்ணாத சச்சின் டெண்டுல்கருடைய மகன்களுக்காகவே கிரிக்கெட்டில் பல முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது கூட உனக்கு தெரியுமா? ஏன்னா அதெல்லாம் தெரியுமா? நம்ம பேச அப்படி போனால் ஆழமாக நீளமாக போக வேண்டியிருக்கலானே. அப்படியே அப்படின்னே தம்பிகள் தேடி பார்க்கணும். அது யார்? அந்த பையன் யார்? 387 பந்தில் இவ்வளோ 1000க்கு மேலே ரன் அடிச்சிருக்கானே, எந்த ஸ்டேடியத்தில், எந்த விளையாட்டில், அதெல்லாம் பார்க்கணும்பா. நீங்கள் பாருங்கள், அண்ணனுக்கு எடுத்து சொல்லுங்கள். இப்போ நீ தெரியாதனமாக தற்குறித்தனமாக கிரிக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு அண்ணன்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். கிரிக்கெட்டில் 11 பேர் என்னது ஐபிஎல் வந்து எது வெளிநாட்டு அணிகளும் சேர்ந்து விளையாடுவது ஐபிஎல். அதான் ஏலம் போட்டு எடுக்கான். அவன் எந்த நாட்டுக்காரனாக இருந்தால் உனக்கு என்ன? 11 பேரும் தமிழ்நாட்டுக்காரனை வைத்து விளையாடுவேன். அதில் நானும் ஒருவனாக இருப்பேன். ஏன்னா இப்பவுமே 60னே என்ன நம்பி எனக்கு கனவு காணும் உரிமை எல்லோருக்கும் உண்டு. அதை நான் ஒருபோதும் தடை சொல்ல மாட்டேன். யாருமே தடை பண்ண முடியாதுங்க. எந்த சட்டத்தாலையும் தடை பண்ண முடியாதுன்னு. கனவு காணும் உரிமையை எந்த சட்டம் கொண்டும் தடை பண்ண முடியாது. அமித்ஷா இல்லை, ஹிட்லரே வந்தால் கூட தடை பண்ண முடியாதுன்னு. நீ ஹிட்லர் ஆதரவாளர், அது வேற. முசோலினின் ஹிட்லர் ஆதரவாளர் தான் நீ. அன்பான சர்வாதிகாரம் அதுதானே முன்னோக்கம். அன்பான சர்வாதிகாரம் அதானே எல்லாரையும் பரட்ட. ஆமாம் இருக்கவங்களா எல்லாம் என்னல நினச்சா? நான் யாரில் நினச்சேன்? வாழை பார்ப்போம் ஒத்துக்கத்தால எல்லாம் நம்ம இப்போ தர்க்கம் பண்ணுறதுக்கு வாரியால் எவ்வளோ இருக்கிய அப்படின்னு உஷாராக நீ கேட்கல. அது உன்னுடைய அன்பான சர்வாதிகாரத்தின் ஒரு அங்கம் தானே அது. அப்படி தானே? நீ சிங்கம் இல்லை, கரிச்சிக்க இல்லை. இப்போ அந்த சிஎஸ்கே அணியில் 11 பேரை நட்டுக்கிட்டு தமிழனா நட்டுக்கிட்டு நீ நிற்கிறதுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நட்டுக்கிட்டு நிற்பேங்க. ஏன்னா அவன் தனியார் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ அந்த ஐபிஎல்லை நடத்துறதும் தனியார் தான். அந்த கிரிக்கெட் வாரியம், இந்திய கிரிக்கெட் வாரியம்னு இருக்கு பாரு, அது தனியார் அமைப்புனே. இந்தியாவுடைய அமைப்பே கிடையாது. அதை
இப்போ அமித்ஷா மோகன் சங்கி செய்சா பணம் கொலுக்கி அன்னைக்கு இந்தியா தோத்ததுன்னா 1,76,000 கோடி ரூபா அவனுக்கு எப்படி கிடைக்கும்? குற்றச்சாட்டு இல்லைண்ணே, பயங்கரமான உண்மைகள்லாம் அப்படி இப்படி வெளிவருது. ஆமாம், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீ அதை பற்றி பேசுவியா? அன்னைக்கு இந்தியா ஜெயிச்சா காசு கிடையாது. ஆமாம், இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு பெட்டு கட்டினவன் எல்லாரும் துட்டை இழந்துட்டு போனான். அவன் ஜெயிச்சுட்டு போனான். எங்கே இருக்குது விளையாட்டு? அதுக்கு முன்னாடி எல்லா அணிகளையும் நொட்டி ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு ஜெயிக்க முடியாமல் போயிட்டு அதே பண்ணே கொஞ்சம் சிந்திக்கணுங்களாண்ணே. அதுக்கு முன்னாடி அந்த லீக் ஆட்டத்திலேயே அதே ஆஸ்திரேலியா அணியெல்லாம் நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு போனோம். அவன் என்ன பண்ணான் பார்த்தியா? ஆஸ்திரேலியா கேப்டன் கப்பை காலுக்கு கீழே வச்சுருந்தான். இதுக்கு தாண்டா இதனுடைய மதிப்பை இது தாண்டான்ட்டு. ஏன்னா நீ அங்கே உள்ளவன் ஒருத்தன் சொல்லியிருந்தான், ஆஸ்திரேலியாக்காரன் ஒருத்தன் சொல்லியிருந்தான், எப்பா நீங்கள் உங்களுடைய பணங்கள்லாம் இங்கே வந்து எங்ககிட்ட வேலைக்கு ஆகாதுன்னான். அப்போ அவன் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கான்னு அர்த்தம். ஏன்னா நான் இப்போ சொல்ல வர்றதுன்னா, நீ 11 பேராக இருந்து நானும் ஒருத்தனை ஆடுவேன் இங்கேய. எனக்கு ரன்னு அங்கங்கே ஓடணுமே. இந்த ரன்னு ஓட்டத்துக்கெல்லாம் ஓடிடுவேன். மிஷின் எதுவும் வச்சுருக்கியா? கனவுல தானே, கனவுலையாவது ஓடக்கு முடியணும் இல்லை?